என்னாச்சு ஒண்ணுமே புரியலையே. என்னதான் நடக்குது நம்ம வீட்ல? ஒருவேளை அவனுக்கு மொத்த நினைவு திரும்பிடுச்சா? இல்லையே. ஞாபகம் வந்துருச்சா இல்லை நம்ம முன்னாடி சும்மா ஞாபகம் வந்தாமல் நடிக்கிறாங்களா? இல்லை உண்மையாலே மறந்து போச்சா? இல்லை கோமால தான் இருக்கானா? இல்லை நான் நடிக்கிறானா? என்ன ஒன்றுமே புரியலையே. எப்படியாவது நம்ம தம்பிக்கு நம்ம பொண்ணை கட்டி வச்சிருவோன்னு பார்த்தா இவ வேற எவனையோ குட்டி வந்து நிறுத்திருக்கா. அவன் பாவையும் அவனும் ஆளும் சரியில்லை, அவன் பாவையும் சரியில்லை. எனக்கு என்னவோ இவன் மேலே சந்தேகமாகவே இருக்குது. பார்க்க பிச்சைக்காரமாக இருக்கான், இவன் போய் கோடீஸ்வரனா. ஸோ எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி நடக்குதுன்னே தெரியல. எப்படியாவது இந்த அண்ணக்கா அப்படி தட்டி விட்டுட்டு என் பொண்ணு எங்கள் மகாராணியை உட்கார வச்சுட்டு நமக்கு ஆள் முழுக்க அந்த சொத்தை அனுபவிக்கலான்னு பார்த்தா, ஸோ நான் பற்றி தான் சரியில்லை. நான் கட்டினது அதுக்கு மேலே இருக்குது. எதுக்கு இருக்குது என்ன? அது பாட்டுக்கு சுற்றி இருக்க வேண்டியதான். ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பேசாமல் இந்த அண்ணக்கா அப்படியே போட்டு தள்ளிடலாமா? போட்டு தள்ளிட்டாலும் அந்த கொலைப்பழத்துக்கு யார் மேலே போடுறது? என்ன பண்ணலாம்? இல்லை அவள் குழந்தை ஏதாவது பண்ணிடலாமா? புரியலையே. சீக்கிரம் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும். இவங்க பண்ணுற ரொமான்ஸும் இவங்க பண்ணுற அலப்படி தாங்க முடியலையே. அப்படியெல்லாம் மாறக்கூடாதே. என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? யோசிக்குமா? யோசி விட்டுறாத. நம்ம தான் இந்த வீட்டுக்கு மகாராணி. அந்த இடத்த யாருக்கும் நம்ம விட்டு கொடுத்துருக்கூடாது. யோசி. ஏ அன்னபூர்ணா. என்னதான் இந்த அக்காக்கு பிரச்சனைனே தெரியல. என்ன கத்துக்கிட்டே கிடக்கா. உங்கள் அக்காவுக்கு வேற என்ன பிரச்சனை? நான் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்கக்கூடாது. அவங்க கண்ணெதிரிக்கே நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். மேடம், நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. இல்லைங்க, நான் சும்மா எதிர்ச்சியாக தான் சொன்னேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. இதில் தப்பாக நினைக்க என்ன இருக்கு? நேரம் என் அக்கா உனக்கு ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டு தான் இருக்கா. நீயும் அதை தட்டாமல் செஞ்சுட்டு தான் இருக்க. இந்த வீட்டுக்கு நீ வேலைக்காரியா இல்லை நீ என் ஒய்ஃபா எனக்கு ஒன்றும் தெரியல. என்ன நடந்ததுன்னு எனக்கு ஞாபகமும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு ஒன்றும் புரியல. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு நாத்தனார் தான். எனக்கு மாமியார் இல்லை, மாமனார் இல்லை. ஒரே ஒரு நாத்தனார் மட்டும்தான். அதனால் அவங்க சின்ன சின்ன வேலை சொன்னால் அதை செய்கிறது எனக்கு சந்தோஷம்தான். எங்களுக்குள்ள 1000 இருக்கும். நீங்கள் அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. சரி, என்னங்க எனக்கு ஒரு சந்தேகம். யாரோ ஒருத்தர் நான் தான் உங்கள் ஒய்ஃப் சொன்னால் நீங்கள் நம்பிடுவீங்களா என்ன? சப்போஸ் நான் உங்களோட ஒய்ஃபை இல்லாமல் போயிட்டா, நான் இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி தானே, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீ என் ஒய்ஃபோ இல்லை இந்த வீட்டுக்கு வேலைக்காரியோ அதெல்லாம் செகண்டரி. ஃபஸ்ட்டு நீ ஒரு பொண்ணு, அதை ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்னை கேர் பண்ணிக்கிட்ட விதம் இருக்குது பார்த்தியா? அந்த 2 மாதத்தில் எந்த ஒரு உறவும் இல்லாத நீ என்னை அந்தளவுக்கு கேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் சாப்பிட்ட பிறகு தான் நீ சாப்பிட்ட, நான் தூங்கினதுக்கப்புறம் தான் நீ தூங்கின. என் ட்ரெஸ்ஸு கட்டுறதுலேருந்து என்னை குளிக்க வைக்கிறதுலேருந்து 50 வேலையும் நீ மட்டுமே ஒரே ஆளே கவனிச்சுக்கிட்ட. அப்போது எந்த ஒரு உறவு இல்லாதே நீ என்னை எப்படி கவனிச்சிக்க போகிற? கண்டிப்பாக அந்த டாக்டர் எனக்கு உண்மையை மட்டும் தான் சொல்லியிருக்கான்னு நம்புகிறேன். அப்படியே இல்லைனாலும் இப்போலேருந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன். உன் பாஸ்ட் என்ன வேணா இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர். ஐ லவ் யூ அனுப்புறா. உன்னை பார்க்கும்போதே ஏதோ ஒரு ஒரு பட்டாம்பூச்சி உள்ளேருந்து பறக்குது. அது என்னன்னு தெரியல. பட்டாம்பூச்சியா? என்னங்க ப்ளீஸ், எனக்கு பட்டாம்பூச்சின்னு ரொம்ப பிடிக்கும். என் கையில் கொஞ்சம் வச்சு தரீங்களா அந்த பட்டாம்பூச்சியை ப்ளீஸ்? ஒரு ஃப்ளோவில் பேசினா விட்டுரும். அது உள்ள எல்லாம் புந்து ஆராயக்கூடாது. சரி இப்போதான் பேசுனது. உங்க அக்கா கத்திக்கிட்டே இருக்காங்க. போய் என்னன்னு கேட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. நானும் வரட்டா? ஆல்ரெடி உங்க அக்கா நம்ம பேசுறத பார்த்து ஆல்ரெடி கடுப்பா வராங்க. இல்லை நீங்க வேற நான் போற இடம் பூரா வந்துட்டு இருந்தேன். எப்படி கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். தம்பி, நான் அன்னபூர்ணா தானே கூப்பிட்டேன். இளஞ்செயனை கூப்பிட்டேன். நீ எதுக்கு பரத்தால ஓடி வர? யாரை கூப்பிட்டா என்ன சொல்லு, எதுக்கு கூப்பிட்ட? ஸோ உண்மை தெரியாததுக்கு முன்னாடி இப்படி வந்து வரைஞ்சிக்கிட்டு நிற்கிறான். இன்னும் உண்மை தெரிஞ்சா என்ன ஆகும்? சொல்லுங்க அக்கா, டீ காஃபி ஏதாவது வேணுமா? இல்லை ஜூஸ் ஏதாவது போட்டு எடுத்துகிட்டு வரவா? எதுக்கு கூப்பிட்டீங்க? ஆமாம் பத்தியா, ஒரே ஸ்வெட்டிங்காக இருக்குது. இந்த ஏசி ஓடுதா இல்லையானே தெரில. ஒரே டயர்டாக இருக்குது. நீங்கள் போயிட்டு
அழகா ஒரு ஆப்பிள் ஜூஸ் ஒரு மாதுளை ஜூஸ் 2 போட்டு சீக்கிரம் ஓடி வா பார்க்கலாம். அக்கா எதுக்கு உனக்கு 2 ஜூஸ்? நீ ஒரு ஆள் தானே இருக்க, 2 ஜூஸ் கேட்குற? இல்லடா தம்பி, ஒரு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று குடிக்கலான்னு. முடியலடா, ஒரே அக்காவுக்கு ரொம்ப உடம்பே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இதோ இருங்கக்கா, ஒரு 5 மினிட்ஸில் போட்டு கொண்டு வரேன். அன்னபூர்ணா, உனக்கு என்ன ஃப்ரூட் ஜூஸ் பிடிக்கும்? எனக்கு பிடிச்சதுன்னு எதுவும் இல்லைங்க, நான் எல்லாமே சாப்பிடுவேன். ஆனால் எனக்கு இப்போது மேங்கோ லஸ்ஸி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. ஒரே கிரேவிங்ஸாக இருக்குது அதனால. நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், இதுங்களுக்குள்ளே என்ன பேசிகிட்டு இருக்கு? சரியா, நான் தானே ஜூஸ் கேட்டேன், அவளையே நீ கேட்டுட்டு இருக்க. பொறுக்கா பொறு. உன் உடம்பு ஆல்ரெடி வீக்காக இருக்கு, அதனால கண்டிப்பாக நீ பொமோகிரானேட் சாப்பிட்டே ஆகணும். அதை உரிச்சு கொடுத்தா நீ சாப்பிட மாட்டேன், அதனால ஜூஸாக அடிச்சிடலாம். சரி, ஒரு மாதுளை ஜூஸ், அப்புறம் நீ ஆசைப்பட்டதுக்காக ஒரு மேங்கோ லஸ்ஸி. என் பையன் சரியா, இன்னைக்கு சர்வெண்ட் எல்லாம் லீவு, எந்த வேலைக்காரங்களும் இல்லை. அக்கா, சர்வெண்ட் எதுக்குக்கா? சர்வெண்ட் எதுக்கா? என்னப்பா கேட்குற நீ? மேங்கோ லஸ்ஸி சொல்கிற, அவளுக்கு மாதுளை பழம் ஜூஸ் சொல்கிற, இதெல்லாம் யார் கொடுவா? ஆள் இல்லையே. ஏன்க்கா, உங்களுக்கு கை இல்லையா என்ன? போயிட்டு எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸு, என் ஒய்ஃப்க்கு ஒரு மாதுளை, ஒரு மேங்கோ லஸ்ஸி சீக்கிரம் போட்டு நல்லா கூலிங்காக, எனக்கு கொஞ்சம் கூலிங்காக வேணும், அவளுக்கு கொஞ்சம் கூலிங் கம்மியாக, சுகரும் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. அதில் போட்டு கொஞ்சம் சீக்கிரம் கொண்டாங்க பார்க்கலாம், நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுறோம். தம்பி, அக்காக்கே ரொம்ப டயர்டாக இருக்குப்பா. அன்னபூர்ணா நல்லா செய்வாப்பா, அவள் நல்லா சூப்பராக ஜூஸ் போடுவா, அவளை போட சொல்லுமா. அன்னபூர்ணா ஓடு ஓடு, சீக்கிரம் போய் உனக்கு என்ன ஜூஸ் வேணும்னு போட்டு குடிச்சிட்டு எனக்கு ஒரு ஆப்பிள் ஜூஸும், அப்புறம் தம்பி என்ன கேட்டான், தம்பி ஒரு ஆப்பிள் ஜூஸ் கேட்டான், சீக்கிரம் போய் ஓடி போய் போட்டு கொண்டு பார்க்கலாம். சரிங்கக்கா. இல்லை, இப்போ உன்னை யார் போக சொன்னா? நான் சொன்னதை மட்டும் செய். அக்கா, அன்னபூர்ணா ஆல்ரெடி ரொம்ப வீக்காக இருக்கா, நம்ம வீட்டுக்கு வந்திருக்க போனால் நம்ம தானே பார்த்துக்கணும். ஓடு ஓடு, நீ நல்லா தானே இருக்க, போ ஜூஸ் போட்டு கொண்டா போ. ஜூஸ் போடுறியா இல்லை நாங்கள் வெளியே போய் ஜூஸ் குடிச்சிட்டு வருமா? அன்னபூர்ணா கூட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா வெளியே போயிட்டு ஒரு அவுட்டிங் மாதிரி போயிட்டு வரணும்னு. சரி, அப்போ நீ இங்கே நாங்கள் போயிட்டு வரோம். இல்லைப்பா தம்பி, நானே போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன்ப்பா. நீ இந்த செத்த நேரம் அந்த சாப்பால் உட்காந்துட்டு தான் வந்துடுறேன். இன்னத்தான் மாய மந்திரம் பண்ணுறாலும் தெரில. பழச மறந்தவன் கூட இந்த அளவுக்கு பேசுகிறான், இப்போ ஞாபகம் வந்தால் என்ன பேசுவான் தெரில. சின்னத்தை பொடி போட்டு வச்சிருக்காங்களோ தெரியல. அக்கா, சீக்கிரம் ஜூஸ் கொண்டா, நாங்கள் எம்பிட்டு நேரம் நின்றுட்டே இருக்க. போகிறேன்டா, போய் கொண்டு வரேன், செத்த நேரம் உட்காரு. எனக்கு பரவாயில்ல, அக்காவுக்கு எதுக்கு வீழ்ச்சிட்டாமோ, நான் போய் கொண்டு வரேனே. ஆமாம்மா, போய் போட்டு கொண்டு வரியா? சரிம்மா. எனக்கு கூட ரொம்ப நேரம் கால் வலிச்சிக்கிட்டே இருக்கு, நான் போய் எப்படி நின்று ஜூஸ் போடுவேன்? அன்னபூர்ணா, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசக்கூடாது, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். என்னத்தப்போ எழுந்துடா, சீக்கிரம் சீக்கிரம் ஓடு 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 ஓடு. போகிறேன்டா, போகிறேன். காலையில் 5 மணிக்கு எழுந்துவ, மணி 9ஆவது. இம்புட்டு நேரம் ஏதோ ஒரு வேலை வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்க, எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் அப்போ கூட உன்னை கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை சொல்லிக்கிட்டே தான் இருக்கா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். சரி, நம்ம அக்காவை போச்சே, நம்ம சைலண்டாக இருந்தால் ரொம்ப பண்ணுறா. இனிமே இவ்வளோலாம் இப்படி தான் ஏதாவது ஒரு வழி கொண்டு வரணும், இல்லைன்னா உன்னை வேலை சொல்லியே ஏதாவது பண்ணிடுவா. பரவாயில்ல விடுங்க, நான் இருக்கவே தானே உரிமையாக என்கிட்ட கேட்குறாங்க, அதில் என்ன இருக்கு? அவங்க நாத்தனார் தானே. ரொம்ப நல்லவளாக தான் இருக்கேன். உன்னை நான் எப்படி பார்த்து, எப்படி லவ் பண்ணி, எப்படி கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. இன்னும் புரியல. என்னங்க? ஒன்றும் இல்லை. இங்கே உட்காரு, அக்கா ஜூஸ் எடுத்துன்னு வருவா, சாப்பிட்டு மேலே வந்து ரெஸ்ட் எடு. சரிங்க. பூவை சூடி பொட்டும் வைக்க மாமன் உண்டு மானே. சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். நீ அக்கா வந்தால் ஜூஸ் குடிச்சிட்டு டேப்லெட் மறக்காமல் போடு. என்னங்க, நானும் மேலே வரவா? எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் கொஞ்ச நேரம் படுத்தா தான் நல்லாயிருக்கும், ப்ளீஸ். உனக்கு தூங்கணும்னா தூங்கு, படுக்கணும்னா படு, சாப்பிடணும்னா சாப்பிடு. இது உன்னோட வீடு. பி ஹாப்பி, லிவ் ஃப்ரீடம். ஃப்ரீடமே இல்லாத எல்லாத்துக்கும் என் பயந்துட்டே இருக்க. ஜாலியாக இரு, இது உன்னோட வீடு தான், நான் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. போய் படு, போகணும் படுக்கிறதா படு. நான் அக்காவை ஜூஸ் மேலே எடுத்து தர சொல்கிறேன், போய் படுப்போம். அக்கா அப்படியே ஜூஸ் போட்டு எடுத்துனா எங்கள் ரூமுக்கு கொடுத்துருக்கா, நானும் என்ன பண்ணோம் மேலே போகிறோம். இதுக்கு மேலே நம்ம சும்மா இருந்தோன்னா நம்ம இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக தான் தெரியும் போல். நானே நல்லவளாக இருக்கலாம்னு நினச்சா கூட நீங்கள் என்ன விட மாட்டீங்க போலையே. இந்த ஜூஸில் எப்படியோ விஷத்தை கலந்தாச்சு. இந்த ஜூஸை குடித்தா அவள் குழந்தையும் க்ளோஸ், அவளும் க்ளோஸ். ஒரே கல்லில் 2 மாங்காய். என் பொண்ணு கூட்டின்னு அந்த தருதலை தட்டி விட்டுட்டு என் பொண்ணுக்கும் என் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணிவிட்டு இந்த வீட்டுக்கு நான் தான் மகாராணி. கொஞ்ச நாள் இந்த வெளி என்ட்ரன்ஸ் வரலன்னா எல்லாருக்கும் குளிர் விட்டு போதா?
எல்லாத்தையும் பிரித்து எனக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் மாற்றி காட்டுறேன். அது வரைக்கும் என் பேர் உமா இல்லை. அடியே ஓஜி இஸ் பேக் இடியே. இந்த வினோக்கு என்னாச்சு தெரியலையே. 1 வீக்காக நானும் பார்க்குறேன், இந்த பக்கம் வருவாங்க போவாங்கன்னு இந்த பக்கம் வரவே இல்லையே. அவர் சேஃபாக தான் இருக்காரா, இல்லை அந்த பொறுக்கியால் அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இருக்குமோ? இவர் ஏன் வரல? டெய்லியும் கண்டிப்பாக இந்த பக்கம் வந்துடுவாரே, அவருக்கு என்ன ஆச்சு தெரியலையே. நானும் 1 வீக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவர் வரவே இல்லை. இன்னைக்கு என்ன ஆனாலும் அவர் பார்த்துட்டு தான் நம்ம இங்கேருந்து போகணும். ஏய் ரியா, எங்க உன் ஹீரோ காணோம்? ஷோ இவன் வேற. டேய் நானே எது யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், தூரம் போய் தொலைடா. நான் முக்கியமான ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. யாரு அந்த ஹீரோக்காக வெயிட் பண்றியா என்ன? நடுவில் வந்து ஹீரோயிசம் கட்டினாரே, அவரை அடிச்சு போட்டு ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அநேகமாக உயிர் போய்க்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ற? நீ சொல்றது உண்மையா? அவனை ஜிஹெச்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. சந்தேகமாக இருந்தால் போய் பார்த்துக்கோ. அநேகமாக உயிர் பழக்க மாட்டான்னு நினைக்கிறேன். உனக்கும் எனக்கு தானே பிரச்சனை, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? என்கிட்ட வந்து காட்டுறதானே உன் வீரத்தை. ஓ பாவம் அவர், ஏன் இப்படி பண்ற? வினோத், என்னால் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சா? இப்போ எப்படி இருக்கீங்க? பரவாயில்லையா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ வருத்தப்படுறீங்க? இல்லைங்க, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால தானே அந்த பொறுக்கி உங்களை இந்த அளவுக்கு அடித்து போட்டிருக்கான். சாரிங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம வேணா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அது விடுங்க, லைட்டாக தான் இன்ஜுரி ஆச்சு, ஒன்றும் பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. அது ஒரு 1 வீக் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். அவன் பின்னாடி இருந்து அடிச்சிட்டான், முன்னாடி இருந்து அடிக்க முடியாத கோழை. முன்னாடி இருந்து அடிச்சிருந்தா 10 பேருனாலும் நான் சமாளிச்சிருப்பேன். அவன் பின்னாடி இருந்து அடிச்சிட்டாங்க, அதான் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. மற்றபடி ஓகே, இப்போ பரவாயில்ல, நான் ஆல்ரைட், ஓகே தான். நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன். உங்களை இப்படி அடிச்சு அவன் கையும் விளங்காமல் போவ, அவன் நல்லாவே இருக்கக்கூடாது. சாரி, என்னால் தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. முதல்ல உங்கள் பைக்கு அடிச்சு நொறுக்குனாங்க, அடுத்து உங்களையே அடிச்சிட்ருக்காங்க. சாரிங்க. என்னங்க பரவாயில்ல, இதில் என்ன இருக்குது? நான் நல்லது பண்ணணும்னு நினச்சேன், அது சில பேருக்கு பிடிக்காது. நல்லவனா இருந்தால் இப்படிதான் அங்கங்கே அடிப்படணும், அது வாழ்க்கையில் சகஜம். அதுக்காகலாம் வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. நானே ஹாப்பியாக தான் இருக்கேன். நீங்கள் எவ்வளோ சோகமாக இருக்கீங்க? பிரியும் கனமே சிறகு நீட்டுகின்ற